எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் EVM அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களானது இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில பொது தேர்தல்களில் 2004 முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வேட்பாளர்கள் எண்ணிக்கையானது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் அதிகபட்ச அளவை காட்டிலும் குறைவாக இருந்தால் மீதம் இருக்கும் இடமானது மறைத்து வைக்கப்படும். நியமிக்கப்படும் தேர்தல் அதிகாரியானவர் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்கனவே எவ்வித வாக்குகளும் பதிவாகவில்லை என்பதை உறுதி செய்வார். அதாவது ரிசல்ட் எனப்படும் பொத்தானை அழுத்தி மேலும் உதாரணத்திற்கு ஒரு மாதிரி வாக்குப்பதிவை நடத்துவர். அதுவும் தேர்தல் ஆணையர்கள் மூலமாக. எதற்காக என்றால் இந்த வாக்குகள் அனைத்தும் சரியாக பதிவாகின்றனவா என்பதை உறுதி செய்வதற்காக இவ்வாறு நடத்தப்படுகிறது. இதை உறுதி செய்த பின்பாக கிளியர் என்ற பொத்தானை அழுத்தி உதாரணத்திற்காக நடத்தப்பட்ட வாக்குப்பதிவினை அழிக்கின்றன. ஒவ்வொரு இயந்திரமும் தக்க வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக சீல் செய்யப்பட்ட பெட்டிகளில் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இயந்திரமும் ஒரு தனி குறிப்பிட்ட எண்ணால் அடையாளம் காணப்படுகிறது. தக்க தேர்தல் அதிகாரிகளால் இந்த அடையாள எண்ணானது அடையாளம் காணப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த பதிவேடு ரிட்டர்னிங் ஆபீசரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். மேலும் ஒவ்வொரு இயந்திரத்தின் முகவரி அட்டையில் அடையாள எண் பொறிக்கப்பட்டுள்ளது. போலி வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடுப்பதற்காக இம்முறையானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வாக்காளர் தாங்கள் விரும்பிய போட்டியாளர் மற்றும் அவர்களது சின்னத்தை தேர்வு செய்ய நீல பொத்தானை அழுத்தியவுடன் சிவப்பு நிற விளக்கானது எரியும். மேலும் ஒரு உயர்ந்த பீப் ஒலி சத்தமும் கேட்கப்படும். மேலும் இந்த ஒலி மற்றும் ஒளி சான்றுகள் எதற்காக என்றால் தனது வாக்கு சரியாக பதிவானதா என்பதை ஒரு வாக்காளர் உறுதி செய்வதற்காக. இறுதி வாக்காளர் தனது வாக்கினை பதிவு செய்த பின்பாக வாக்குச்சாவடி அதிகாரி க்ளோஸ் பொத்தானை அழுத்துவார். அதற்கு பின்பாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் எவ்வித வாக்கினையும் ஏற்றுக்கொள்ளாது. தேர்தலுக்கு பிறகாக வாக்களிக்கும் முனையமானது கட்டுப்பாட்டு முனையத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனியாக வைக்கப்படுகிறது. வாக்களிக்கும் முனையம் மூலமாகத்தான் வாக்களிக்க இயலும். மேலும் வாக்குச்சாவடி அதிகாரியானவர் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் செய்த பிறகாக அந்த இயந்திரத்தை தகுந்த தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைப்பார். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த கணக்கானது சரிபார்க்கப்பட்டு மேலும் இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை வாக்குகளை எண்ணும் அதிகாரிகள் குறிப்பிடுவர். வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக ரிசல்ட் பொத்தான் அழுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட நாளுக்கு முன்பாக இந்த முடிவுகள் தெரியப்படுவதை தடுப்பதற்காக இரு வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. முதலாவதாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேர்தல் முடிவடைவதற்கு முன்பாக அதாவது தகுந்த வாக்குச்சாவடி அதிகாரியானவர் க்ளோஸ் பொத்தானை அழுத்துவதற்கு முன்பாக அழுத்த இயலாது. இரண்டாவதாக இந்த பொத்தானானது சீல் செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். அதாவது வாக்கு எண்ணிக்கையின் போது தகுந்த அதிகாரியின் முன்பாக இந்த பொத்தான் அழுத்தப்படும். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.